எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கர்ப்ப பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரசனம் எதுக்கு பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு சிசு ஜனிக்க போகுது அப்படின்னா, அந்த சிசு நல்லபடியாக ஜனிக்குமா, அவங்க தாய் தந்தையினுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கர்ப்ப பிரசனம் அப்படின்னு சொல்லி பேர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ப்ப பிரசன லக்னம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கேட்ட டைமில் ஒரு கோச்சார கிரக நிலவரம் வரும். இப்போ இந்த டைமில் கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த டைமில் கோச்சார கிரக நிலவரம் வரும். அதை எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு லக்னம் இருக்கும். கேட்ட டைமில் ஒரு லக்னம் இருக்கும். அதை தான் நம்ம உதய லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்புடம் அப்படின்னா அது நிற்கக்கூடிய டிகிரி. ஒரு லக்னம் ஒரு டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது உதய லக்ன ஸ்புடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது யமகண்ட ஸ்புடம் அப்படிங்கிறது தெரியணும். யமகண்டன் அப்படிங்கிற கிரகம் எந்த டிகிரியில் நிற்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியணும். யமகண்டன் அப்படிங்கிறது குருவனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 9 கிரகங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் புத்திரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உபகிரகங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். லெசன் 188 189 இந்த உபகிரகங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எந்த டிகிரியில் நிற்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யமகண்டன் எங்கே நிற்குதுன்னு பார்க்குறோம். உபகிரகம் யமகண்டம் அப்படிங்கிறது குருனுடைய புதல்வன். அப்போ யமகண்டன் ஸ்புடம் அப்படின்னா யமகண்டன் நிற்கக்கூடிய டிகிரி, அந்த கோச்சார டைமில் கேட்ட டைமில் உதய லக்னம் நிற்கக்கூடிய டிகிரி, இந்த ரெண்டையுமே கூட்டணும். கூட்டி டோட்டல் வருதுல்ல, அது எந்த இடத்துல போய் டிகிரி விழுகுதோ அதை தான் நம்ம கர்ப்ப பிரசன்ன லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கர்ப்ப பிரசன்ன லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் கூட்டணும். உதய லக்னம் எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும், யமகண்டன் எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டையும் கூட்டி டோட்டல் வரக்கூடிய அந்த டிகிரி எங்கே போய் விழுகுதோ அதை தான் நம்ம கர்ப்ப பிரசன்ன லக்னம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சூரியன் அப்படிங்கிற கிரகம் தந்தையை குறிக்கக்கூடியது, சந்திரன் அப்படிங்கிற கிரகம் தாயை குறிக்கக்கூடியது, குருங்கிற கிரகம் குழந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 3 விஷயங்களை வச்சு தான் தந்தை எப்படி இருப்பார், தாய் எப்படி இருப்பாங்க, குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 கிரகங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும். அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், அந்த சிசு ஜனிக்கும் போது நல்லபடியாக ஜனிக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது என்ன சொல்கிறது, பிரசன்ன புக்ஸில், பழைய புக்கில் மலையாள மாந்திரிக பிரசன்ன புக்கில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கர்ப்ப பிரசனம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது அதை ஒரு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணி தான் அந்த பாயிண்ட்ஸை நான் சேகரிச்சிருக்கேன். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கர்ப்ப பிரசன லக்னம் நல்லா இருக்கணும். லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். கர்ப்ப பிரசன லக்னம், நார்மல் லக்னம் கிடையாது, கர்ப்ப பிரசன லக்னம் நல்லா இருக்கணும். 7ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா குழந்தை நல்லாயிருக்கும், அவங்க தாய் தந்தை நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கர்ப்ப பிரசன லக்னம் பலம் இழந்திருக்கு, அதுக்கு 7ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் பலம் இழந்திருக்கு, அல்லது 7ஆம் அதிபதி பலம் இழந்திருக்கு, சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் பலம் இழந்திருக்கு. பலம் இழந்து பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த இடத்துக்கு பட்டுச்சு அப்படின்னா அவ என்ன சொல்ல வருது அப்படின்னா, தாய் தந்தை மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குரு பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா குழந்தை மட்டும் பிறக்கும். குரு மட்டும் நல்லா இருக்கு, சூரியன் சந்திரன் சரியில்லை, பாவ கிரகங்களுடைய தொடர்பு சூரியன் சந்திரனுக்கு இருக்குது. அதே மாதிரி கர்ப்ப பிரசன லக்னத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இருக்குது அப்படின்னா இந்த தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், சூரியன் பலம் இழந்தது அப்படின்னா தாய் தந்தை மரணிப்பாங்க. குரு நல்லா இருக்க பட்சத்தில் அந்த குழந்தை மட்டும் உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். 2வது பாயிண்ட் கர்ப்ப பிரசனம் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்ட டைமில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு நோய் உண்டாகும்னு சொல்லணும். இந்த கர்ப்ப பிரசன டைமில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சிசுனுடைய தந்தைக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 3வது பாயிண்ட் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு சனி, செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களினுடைய தொடர்போ அல்லது இதில் இந்த 3 ஏதாவது 2 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு சுப கிரகத்தினுடைய பார்வை இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அதாவது கர்ப்பத்தோடு இருக்கும்போதே அந்த பெண் மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரசனத்தில். சந்திரனோட சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிசுனுடைய தாய் கர்ப்பமாக இருக்கும்போதே மரணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சுப கிரகங்களுடைய பார்வை படாமல் இருக்கிற பட்சத்தில், சுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் வெறும் சனி, செவ்வாய், ராகு சந்திரனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிசு
இருக்கும்போதே கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த தாய் வந்து மரணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அதே மாதிரி வந்து சூரியனோட இந்த சனி செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டு சுபகிரகங்கள் பார்வை படாமல் இருந்தது, சுபகிரகங்களுடைய பார்வை வந்து சூரியனோட சேராமல் இருந்தது அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசவத்துக்கு முன்னே தந்தை மரணிச்சிருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிசுவை பற்றி கேட்குறது பேர் வந்து கர்ப்ப பிரசனம். இந்த பிரசனத்தில் சூரியனோட 3 பாவகிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுபகிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ ஏற்படாமல் வெறும் பாவகிரகங்கள் மட்டும் சேர்ந்துருக்குது சூரியனோட அப்படின்னா இந்த சிசுவனுடைய தந்தை வந்து பிரசவத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே கான்செப்ட் வந்து குருவோட சனி ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தையே வந்து மரணிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 பாயிண்ட் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் வந்து கர்ப்ப பிரசன்னம். இது பார்க்குறது எதுக்கு அப்படின்னா குழந்தை நல்லா பிறக்குமா, தாய் தந்தை நல்லா இருப்பாங்களா, உடல்நிலை, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா வாழ்வாங்களா அப்படின்னு சொன்னது. இது ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். அதாவது உதய லக்ன ஸ்புடமும் அதாவது உதய லக்னம் நிற்கக்கூடிய டிகிரி யமகண்டன் நிற்கக்கூடிய டிகிரி ரெண்டையும் கூட்டினா கர்ப்ப பிரசன்ன லக்னம் உருவாகுது. இந்த கர்ப்ப பிரசன்ன லக்னத்துக்கு 7ஆம் இடம், அதுவும் இந்த கர்ப்ப பிரசன்ன லக்னமும் வந்து நல்லா இருக்கணும். அது நல்லா இல்லாத பட்சத்தில் சூரியனும் சந்திரனும் நல்லா இல்லாத பட்சத்தில் பாவகிரகங்களோட சேர்ந்த பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தாய் தந்தை வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு பலம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் நல்லாயிருக்கும். குரு பலம் இழந்தது அப்படின்னா அந்த குழந்தையும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட் வந்து இந்த கர்ப்ப பிரசனத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தந்தைக்கு வந்து நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் வந்து சந்திரனுக்கு சனி செவ்வாய் ராகு போன்ற பாவகிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு சுபகிரகங்கள் பார்வை படாமல் இருந்தது அப்படின்னா தாய் வந்து மரணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கடுத்து சூரியனுக்கும் இதே கதி தான். சனி செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டு சுபகிரக பார்வை இல்லைன்னா தந்தை வந்து குழந்தை பிறப்புக்கு முன்னாடி மரணிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருவும் வந்து இந்த சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த குழந்தையும் மரணிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அது தப்பிச்சுக்கணும். பாவகிரகங்கள் சேர்க்கையில் வந்து எந்த கிரகம் கொஞ்சம் வலுவாக இருக்குதோ சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருக்குதோ அது வந்து தப்பிச்சிடும். வெறும் பாவகிரகங்கள் சேர்க்கை மட்டும் இருக்குது ஒரு கிரகத்துக்கு அப்படின்னா சுபகிரக பார்வை இல்லைன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட உறவு வந்து கண்டிப்பாக மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாவகிரகம் சேர்ந்தால் தப்பிச்சுக்கலாம். 2-3 பாவகிரகங்களும் சேர்ந்து சுபகிரக சேர்க்கை பார்வையும் இல்லாமல் இருக்க பட்சத்தில் அவங்க மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கர்ப்ப பிரசனம். இதை வந்து யாராவது வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரசனம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கா, இந்த பிரசனம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.